Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 470 part 2. ஓபன் பண்ண உடனே நம்ம பகியை தான் காட்டுறாங்க. அவன் crocodile உருவாக்குன அந்த சூறாவளியில மாட்டி டே நிப்பாட்றான்னு கதறிட்டு இருப்பான். அவன் சொன்னா மட்டும் அவன் நிப்பாட்டிடுவானா? அதே நேரம் இங்க லூஃபிக்கும் மிஹாக்குக்கும் பயங்கரமா சண்டை வந்துட்டு இருந்துச்சுல்ல. அண்ணனை காப்பாத்த முடியாதுன்னு சொன்ன உடனே லூஃபி காண்டாயி வேகமா அட்டாக் பண்ண வருவான். இவனுக்கு நல்லாவே தெரியுது இதுக்கு முன்னாடி லூஃபி கூட சண்டை போட்டதுக்கு இப்ப பையன் நல்லாவே டெவலப் ஆயிருக்கான்னு. லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இந்த டைம் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்கதான் crocodile யூஸ் பண்ண சைக்ளோன் வரும். அதுல பார்த்தா பகி கத்திட்டு இருப்பான்ல. லூஃபி என்ன பண்ணுவான், அலேக்க அவனை பிடிச்சி இழுப்பான். அவனுக்கு சந்தோஷம் அப்பாடா நம்மள காப்பாத்திட்டானேன்னு. ஆனா அந்த டைம் மிஹாக்கு கத்திய வச்சு ஒரே போடு நம்ம பகியோட பாடி 2 துண்டா போயிரும். இந்நேரத்துக்கு லூஃபி இருந்திருந்தானா நிலைமை அவ்வளவுதான். இதுல வேற ஹியூமன் ஷீல்டுன்னு சொல்லுவானா. அவன் காண்டாயி கொய்யால என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கத்திட்டு இருப்பான். இவ்வளவு பக்கத்துல இருந்தா என்னடா தெரியும்? அண்ட் நான் உன்னை கட் பண்ணல, நான் உன்னைய காப்பாத்ததான் செஞ்சேன், அதோ அவன் தான் கட் பண்ணான்னு சொல்லி சமாளிப்பான். ஆமா இப்ப என்னமோ சொல்லிட்டு இருந்திய, என்ன சொன்ன ஒழுங்கா சொல்லுன உடனே சொல்லிட்டா போச்சுன்னு கம் ஹியூமன் ஷீல்டுன்னு சொல்லி அவனை தூக்கிட்டு வீசுவான். ஸ்பாட்லயே நம்ம பகிய 100 வெட்டு போட்டுருவான். சொல்ல போனா அங்கேயே கண்டம் பண்ணிட்டான். ஆனா பகியா தான் எத்தனைதான் வெட்டினாலும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவானே. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவான், இது மிஹாக்குன்னு. இவனும் பெரிய ஆள் தானே, சோ இவனை போட்டு தள்ளாலும் நமக்கு பேருதான்னு சொல்லி அவன் காலில் வச்சிருப்பானே அந்த சின்ன மக்கி பால், அதை அவனுக்கு நேரா வச்சு அட்டாக் பண்ணுவான். அவன் கேஷுவலா அவன் கத்திய வச்சு தட்டி விட்டுருவான். அது நேரா திருப்பி அவங்கிட்டே வரும். அட அப்பவாச்சும் எஸ்கேப் ஆக வேண்டியதானே. அதை பார்த்துட்டு அட இதுதான்ப்பா நாங்க டவலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு அதை பத்தி கதை பேசிட்டு இருப்பான். வந்து அடிச்சு பட்டாலும் வெடிச்சிரும். இப்படி ஒரு டிஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ண உடனே லூஃபி என்ன பண்ணான், இந்த கேப்ல எஸ்கேப் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம பகி குறுக்க வந்து கோவிந்தா போட்டதுக்கு ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன், பை பாயிண்ட் அவன் பாட்டு கிளம்பிடுவான். உடனே மிஹாக்கு காண்டாயி ஒரு போர்டு அப்படியே அந்த போர்ஸுக்கு அடிச்சு தெரிச்சிருவான். இத பார்த்தா மார்க்கோ என்ன பண்ணுவான், அவன் ஆளுங்க கிட்ட எல்லாம் ஏசோட பிரதருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம டாடி ஆர்டர் போட்டிருக்காரு, சீக்கிரமா போய் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு கத்துவான். அவன் அங்க மிஹாக்கோட பவர்ல அடிச்சு தெரிச்சிட்டு இருப்பான். ஆனாலும் அவன் விரதா இல்ல, வேகமா லூஃபியை வரட்டிட்டு போவானா. அந்த டைம் தான் இடையில ஒரு மீசக்காரன் வருவான். அவன் தான் ஒயிட் பியர்டோட 5th டிவிஷன் கமாண்டர் ஃபிளவர் ஸ்வார்டு விஸ்டா. அவனுக்குமே மிஹாக்கு கூட சண்டை பொண்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் அவனுக்கு இவனை பத்தியும் தெரிஞ்சிருக்குல்ல, அதை நினைச்சு அவனுக்கு சந்தோஷம். சோ இப்போ மிஹாக்கு கூட சண்டை போட ஒரு ஆள் கிடைச்சிட்டான். என்ன அவன் பண்ண அட்டாக்ல லூஃபி தான் தெரிச்சடிச்சு வந்து விழுவான். நல்ல வேலை எக்ஸ்ட்ரா எந்த ஒரு டேமேஜும் இல்ல. பையன் அவன் அடிச்சுக்கிட்டு பாட்டு அவன் பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். அங்க அவனுக்கு மாத்தி சண்டை போட, இங்க லூஃபி நிக்காம ஓட, அப்படி அவனுக்கு சண்டை போறதையும் லூஃபி ஓரதையும் மாத்தி காட்டுவானுங்க. 2 பேத்துக்குமே வேற லெவல்ல சண்டை. ஏன்னாதான் மிஹாக் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் லூஃபி எஸ்கேப் ஆகி ஓரத நோட் பண்ணிட்டே தான் இருப்பான். எல்லாம் பார்த்துட்டு லூஃபி விடாத, போய் உங்க அண்ணனை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனை தடுக்க வந்த கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாத்தையுமே இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து மாத்தி தடுத்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அடுத்தடுத்து நேவி ஆளுங்க மட்டும் வருவாங்க. அவங்க எல்லாத்தையுமே அசால்ட்டா தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். இப்ப என்னன்னா இங்க இருக்கிறதுலே லூஃபி மட்டும்தான் அவங்க அண்ணனை நெருங்கி போயிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் அந்த நேவி ஆளுங்க கூட சண்டை போட்டே மண்டையை உடச்சிட்டு இருக்காங்க. இதுல குறுக்க இந்த பகியோட தான் சம காமெடி. அப்படியே அவனோட மொத்த கூட்டமுமே தெரிச்சடிச்சு வந்து விழுவானுங்களா. பகி லூஃபியை பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். ஏன்னா எங்க போனாலும் இவனு இழுத்துட்டு போயிடறான்ல. கூட இருக்க அந்த அல்ல கைங்க வேற ஆவுன்னா இவனை புகழ்ந்து தள்ளுறதையே பொழப்பா வச்சிருக்கானுங்க. நின்னா புகழ்றானுங்க, நடந்தா புகழ்றானுங்க. அது மட்டுமா நீங்க ஹாக்கி கூட தோத்த மாதிரி நடிச்சது எல்லாமே எங்களுக்கு தெரியும், அந்த கேப்ல தான் நாங்க இதை ஆட்டையை போட்டு வந்தவனு வேற சொல்லுவானுங்களா. என்னத்தர அப்படி ஆட்டையா போட்டீங்கன்னு கேட்டா, வீடியோ டெலிகாஸ்ட் பண்ற அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆட்டையா போட்டானுங்க. சொல்ல போனா உலகம் பூரா பாத்துக்கிட்டு இருக்க அந்த வீடியோ கேமரா இப்ப இவனு கையில இருக்குது. அவ்வளவுதான் பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த உலகத்தையே காப்பாத்த போறவன் நான் தான், அந்த உலகமே இப்ப ஏன் கைக்குள்ளதான்டா இருக்குன்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணுவான். கூட இருக்கவனுங்க இன்னும் அவனை ஏத்தி விடுவானுங்க. இதுல வேற சத்தம் போடாதீங்க, இனிமேட்டு தான் முக்கியமான சீனியே ஆரம்பிக்க போதுமானா. மிஸ்டர் 3 பார்த்துட்டு நீ பண்ற வேலைக்கு இதெல்லாம் ஓவரா இல்லையாடாமா. இப்ப என்னன்னா இந்த எக்ஸிகியூஷன் பண்ற டைமுக்குள்ள ஏச பத்தியும் லூஃபிய பத்தியும் ஏகப்பட்ட உண்மைகள் வெளியில ரிவீல் ஆச்சு. இதனால நிறைய பேருக்கு மன கஷ்டங்கள் வேற. யாருமே தப்பிக்க முடியாத இம்பல் டவுன்லயே அட்டுவலியம் பண்ணி 200 பேருக்கு மேல எஸ்கேப் ஆகி வந்திருக்கானுங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா அங்க எஸ்கேப் ஆனவனுங்க இப்ப நேரா இந்த வார் ஃபீல்டுக்கு வந்திருக்கானுங்க. அதனாலேயே இந்த சண்டை மண்டை உடையற அளவுக்கு இன்னும் பெருசா தான் போயிட்டு இருக்குதே தவிர முடிவுக்கு வர மாதிரி தெரியல. ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த போர் ஹிஸ்டரியில ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்க போகுது. ஏன்னா அப்பேற்பட்ட சண்டை இவ்வளவு நேரம் நடந்திருக்குல்ல. இங்க இந்த வார டிவில பாத்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசை என்னன்னா எப்படியாச்சும் இந்த பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே நேவி காலி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம், அதுக்கப்புறம் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பைரட்ஸுங்க இருக்கனால தான் ஒரு சமநிலை உருவாகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. சோ இப்படி எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஏச போட்டு தள்ளுறதுக்காண்டி 2 பக்கமும் கத்தியை நீட்டிட்டு ரெடியா நிப்பானுங்க. அதாவது இப்ப ஏச போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இதையும் லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மக்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான், அவன் சாகட்டும், அவன் ஒரு கிரிமினல் தானே. இங்க பைரட்ஸுங்க எல்லாம் ரொம்ப பதவி
வந்துருவானுங்க. ஏன்னா ஏச போட்டு தள்ளுறதுக்கு இன்னும் டைம் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடியே அவனுங்க கத்தி வச்சுட்டு நிக்கிறானுங்கன்னா கண்டிப்பா ஏச போட்டு தள்ள போறானுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. மக்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஆர்வம். ஆனா நம்ப முடியல. ஏன்னா அனௌன்ஸ் பண்ண டைமுக்கு முன்னாடி போட்டு தள்ள மாட்டாங்க. ஆனா ஏன் நேவி இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆன்னு பாத்துட்டு இருப்பாங்களா. உடனே இந்த சென்கோக்கு என்ன பண்ணிடுவான்னா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைலோட வீடியோ கனெக்ஷனை உடனே கட் பண்ண சொல்லுவான். இப்போதைக்கு இவங்களுக்கு இவனை எப்படி போட்டு தள்ளுறாங்கிறது மேட்டர் இல்ல. இந்த உலகத்துக்கு இந்த வார்ல ஜெயிச்சு எப்படி ஜஸ்டிஸ் கொண்டு வராங்கன்னு தான். அது எப்படி நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி நமக்கு ஜெயிக்கிறதா முக்கியம். இதுக்கு மேல வேர்ல்டுல இருக்கவங்க எல்லாம் இதை பார்க்கணும்னு அவசியமே இல்ல. சீக்கிரமா இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு விட்டுருவோம்னு சொல்லி ஏசா போட்டு தள்ள முடிவே பட்டானுங்க. லூஃபியும் அதை நோட் பண்ணிடுவான். உடனே கத்திட்டே ஓடுவான். இப்ப சென்கோக்கு என்ன பிளான் பண்ணிட்டானா ஏச போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் செத்துட்டான்னு சொல்லி உலகத்துக்கு நியூஸ் சொல்லிட வேண்டியதானே. அப்படி சொல்லும் போது அவங்க எல்லாம் இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தானே நினைப்பாங்க. அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சுத்தி கண்ணா பின்னான்னு டம்மு 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 டம்முன்னு பயங்கரமா யாரோ லேசரை வச்சு அட்டாக் பண்ற சவுண்ட். யாரன்னா அந்த பைரட்ஸ்களை அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப சில பேர் அங்க பாருங்க ஏதோ ஒண்ணு வருது வருதுன்னு கத்துவானுங்க. என்னடான்னு பார்க்கும்போது நேவி சோல்ஜர்ஸ் எல்லாம் சரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா பெரிய பெரிய கப்பலை எப்படி காலி பண்ணாங்கன்னு தான் ஒண்ணும் புரியல. அப்பதான் அந்த புகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலையுது. பார்த்தா புகைக்குள்ள இருந்து ஏகப்பட்ட குமா அப்படியே படையெடுத்து வருவான். ஒருத்தனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பான். இதுல இத்தனை பேர் வந்தா எப்படி இருக்கும். ஒயிட் பியர்ட் ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். அதாவது கவர்மெண்ட் ஹியூமன் வெப்பன் ஒண்ணு உருவாக்குறாங்கன்னு. அதுதான் இதுங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லிட்டு இருப்பான். இறங்கி 4 எண்ணத்தை வெட்டி வீசிட்டு கம்முன்னு இருக்கிறத விட்டுட்டு அது எதுக்கு நின்று தேவையில்லாத வெட்டி டயலாக் எல்லாம் பேசணும். லூஃபி பார்த்துட்டு இது சபாடி ஆர்கிபெலோல வந்த கரடி வாயினாச்சே என்ன இத்தனை ஜெராக்ஸ் போட்டு அனுப்பி விட்டுருக்கானுங்க. உருப்புட்டா அப்பதான்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். பார்த்தா அங்க பெரிய படையே வருது. அதே நேரம் இங்க இவாங்கோவோட தான் காமெடி. ஆல்ரெடி அவன் ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இதுல இன்னும் எக்கச்சக்க பேர் வந்த உடனே மூஞ்சி அப்படியே பேய் அடிச்ச மாதிரி ஆயிரும். ஆக்சுவலா இந்த டெக்னிக்கை கடைசியா இருக்கலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த குமா மட்டும் களத்துல இறங்கினா கண்டிப்பா அந்த வாரோட ரிசல்ட்டே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க வந்த சென்டமோரு வெயிட் பண்ணி போர் அடிச்சிருச்சியா. இதுக்கு மேல எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பொலந்து கட்டிடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா போஸ்ட் கொடுக்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.